Hello viewers, and now பார்க்க போறது One Piece episode 756 part 1. ஓபன் பண்ணா காஞ்சிரோவும் கின்னு ஒரு பூனை மேல உட்காந்துக்கிட்டு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு தண்ணி மேல வந்து விழுந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா பயலுக முக்குன்னு முக்கி விடவே இல்லை அந்த பூனையை. என்னானாலும் சரி எப்படியாச்சும் மேல போய் சேரணும்னு வெறியோட இருக்காங்க. இதுல அந்த குரங்கு வேற படாத பாடுபடுத்தும். சரி எவ்வளவு தூரம் மேல வந்திருக்கோம்னு சொல்லிட்டு கீழே பார்த்தா தௌசண்ட்ஸ் அன்னி கப்பல் தெரியும். அப்படின்னா அந்த தண்ணி அடிச்சப்ப அப்படியே தேய்ச்சிக்கிட்டே கீழே வந்திருக்கானுங்க. கஷ்டப்பட்டு முக்குன்னு முக்கி அவ்வளவு தூரம் மேல ஏறினது எல்லாம் வீணா போச்சு. உடனே காஞ்சிரோ அந்த பூனை கிட்ட நெக்கசோமோன் உன்னால முடியும், இன்னும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நீ நினைச்சா முடியும் அப்படி இப்படின்னு அதை உசுப்பேத்தி விட்டுட்டு இருக்கானாமா. ஆக்சுவலா தண்ணி பட்டதுல ஆல்ரெடி எல்லா இடமும் வெட் ஆயிருச்சு. அதனால மேல ஏறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இன்னும் மேல இங்கு வந்து விழும். ஏன்னா அந்த பூனையே ஒரு டிராயிங் தான், அது மேல தண்ணி பட்டுச்சுன்னா அது கரைஞ்சிரும். சோ அப்படித்தான் அதோட பாடி கண்ணா பின்னான்னு கரைஞ்சு போய் பார்க்கவே கர்ண கொடூரமா இருக்கும். அதுக்கப்புறம் கூட அது விடல, கஷ்டப்பட்டு மேல ஏற ட்ரை பண்ணும். பரவாயில்லையே இந்த நிலைமையில கூட இந்த அளவுக்கு பண்ணுதுன்னு சொல்லி பாராட்டும் போது சல்லுன்னு வலிக்கிட்டு கீழே வந்து நிற்கும். அவ்வளவுதான், இன்னும் ஒரு அடி கீழே எடுத்து வச்சா போதும் தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல எல்லாம் அதால முடியாது. சூரியன் வேற மறைஞ்சுக்கிட்டு வருது. இனிமேட்டு ஏறினாங்கன்னா நேரா இருட்டுல தான் மேல ஏறணும். கீழே வந்து விழுந்தாங்கன்னா அது பெரிய பிரச்சனை. பேசாம கப்பல்ல தங்கிட்டு நாளைக்கு போலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. அப்படியே கட் பண்ணி இங்க நம்மாலையில காட்டுறாங்க. எல்லாம் ஜாலியா சாப்பாடு சரக்குன்னு என்ஜாய் பண்றாங்க. வந்திருக்கவங்கள வளைச்சு எல்லாரும் பயங்கரமா கவனிப்பாங்க. எனக்கு ஒண்ணுதான் புரியல, நம்ம இருந்துகிட்டு சஞ்சின்னு சொல்லி தேம்பி அழுதால. அப்படி அழுகிறான்னா என்ன மேட்ரு, அவன் செத்து போயிட்டான் இல்லாட்டி பயங்கரமா அடிபட்டு இருக்கணும். அப்படி இருந்தா இந்நேரத்துக்கு அவனை காமிச்சிருப்பாங்க. ஆனா அப்படி ரியாக்ஷனே இல்லாம எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன சொல்றது. இதுல வேற ஜோரோ கிட்ட எல்லாம் வந்து விளையாண்டு செருப்படி வாங்குவாங்க. அனிமல்ஸ்னாலே அப்படித்தானே, ஆசையா வந்து கடிக்கும் குதரும் நக்கி கூட விடும். அதே மாதிரி தான் ஜோரோ கிட்டையும் பண்ணுவாங்க. அவன் செம்ம கடுப்பாவான். அந்த டைம் லூஃபி பார்த்தா ஏகப்பட்ட கரியை நல்லா வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு ஏன்டா ஜோரோ இப்படி ரூடா நடந்துக்கிற, அவங்க நம்மளை எப்படி கவனிச்சுக்கிறாங்க பாரு, இப்படி எல்லாம் பண்ணாதானே அவனை பிடிச்ச திட்டுவான். ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எப்படா நிம்மதியா குடிக்கிறது கொய்யாலன்னு பச்சையா திட்டுவான். அதாவது இவங்களோட கல்ச்சர் எப்படின்னா பாசங்க அமைக்கும் போது அப்படியே வந்து உரசிக்கிட்டே இருக்கணும். அதான் அதனால இப்படி விடாம நோண்டிக்கிட்டு இருக்காங்க. லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலையே படல, நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அந்த டைம் முசோப்பு அங்க இருக்க மீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன இவ்வளவு டேஸ்டா இருக்குது, என்ன கறி இதுன்னு கேட்பான். அதுல ஹிப்போவோட கறி, முதல கறி, ஆம கறி, தவளை கறின்னு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருப்பாங்க. மேட்டர் என்னன்னா முடி இருக்க எந்த அனிமல்ஸையுமே இவங்க சாப்பிட மாட்டாங்களாமா. அப்படின்னா எங்களை மட்டும் ஏமா அப்படி வெல்கம் பண்ணீங்கன்னு கேட்டா இவங்க எல்லாத்தையுமே காப்பாத்தினது நம்ம ஆளுதான். சோ எங்களை காப்பாத்தினவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கெஸ்ட், அவங்கள நல்லபடியா நாங்க பாத்துக்குவோம்பா. அந்த டைம் மின்னல் வேகத்துல நோன்னு கத்திட்டு யாரோ ஒருத்தர் அடிச்சு புடிச்சு வந்து நிப்பாங்க. யாரான்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ப்ரூக்கு. அவனுக்கு எல்லாத்தையும் பார்த்த உடனே செம ஹாப்பி. வந்தவன் லூஃபி கிட்ட சஞ்சய் இப்படி நடந்ததுக்கே நீ மன்னிச்சிரு, உங்களை பார்க்கவே எனக்கு அவமானமா இருக்குது, நான் பண்ண எல்லாமே தப்பு அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுவான். சரி மோமோ எங்க உன் கூட தான் இருக்கானான்னு கேட்டா சத்தம் போடாத, அவனுக்கு இங்க இருக்க யாரையுமே சுத்தமா புரியல, அதனாலதான் அவன் வரலாம்பான். அப்படின்னா அவனுக்குமே எதுவும் ஆகல. லூஃபி பார்த்துட்டு ஏன்டா நல்லா தானே பழகுறாங்க அப்புறம் அப்படி பண்றான்னு கேட்டா அவன் அப்படித்தான் ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திக்கிட்டானாமா, வெளியே வரவே இல்லையாமா. அதுதான் நமக்கும் நல்லது அவனுக்கும் நல்லதும்பா. ஏன்டா அப்படி சொல்ற, என்ன மேட்டர்னு கேட்டா அவன் நம்ம ஆளுக்கு எல்லாத்தையுமே கூப்பிட்டு தனியா பேசணும்பா. சரி ரைட்டுன்னு அத்தனை பேருமே ரவுண்டு கட்டி வந்து நிப்பாங்க. அவன் முதல்ல கிண்ணங்கண்டா விசாரிப்பான். ஏன்னா அவன் இங்க இருந்தானா பஞ்சாயத்து இன்னும் பெருசாயிரும். ஏன்னா இந்த இடத்துல சாமுராய், லேண்ட் ஆஃப் ஆனோ அப்படி இப்படின்னு எந்த ஒரு வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணக்கூடாதாமா. அப்படி தப்பி தவறி தெரியாம யூஸ் பண்ணிட்டாங்கன்னா எல்லாருமே அதுக்கப்புறம் இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது அங்க இருக்கவங்களை கடுப்பேத்தி விட்டுரும். இவ்வளவு நேரமா நல்லபடியா பார்த்தவங்க எல்லாருமே இவங்களை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இத சொன்ன உடனே யாருக்கும் ஒன்னும் புரியல. ஏன்டா என்ன மேட்டர்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போதே திடீர்னு டோரை திறந்துகிட்டு பயங்கரமா ஏகப்பட்ட அனிமல்ஸுங்க வந்து நிற்கும். அதுவும் எச்சி சொட்ட யாரை தேடி வந்திருக்கானுங்கன்னா ப்ரூக்கே. அந்த போனோம் இங்க தாண்டா இருக்குது, இன்னைக்கு இதை விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே மேட்ரு புரியுது. முன்னாடி அந்த வாண்டா உங்க ஆளுகளை ஒருத்தன் செத்து கிடக்குறான்னு சொன்னால அது இவனை தான். என்ன மேட்டர்னா பையன் எலும்பு கூட இருக்கான்ல, அதனால அத்தனை பேருக்கு இவனை கவனம்னு ஆசை. உதாரணத்துக்கு நம்ம வீட்டுல வளர்க்குற நாய், பூனை இல்ல மத்த அனிமல்ஸ் கூட எடுத்துக்கங்களேன், எலும்பை கொண்டு போய் போட்டோம்னா நல்லா கவி சாப்பிட்டு இருக்குங்க. அப்படி இருக்கும்போது நல்லா 6 அடிக்கு சம்முன்னு ஒரு எலும்பு கூடு வந்து நிற்கும் போது அப்படின்னு அவங்களுக்கு எச்சு ஊருமா இல்லையா, அந்த வாண்டாவுக்கே எச்சு ஊறுதுன்னா பாருங்களேன். எல்லாம் போட்டு அவனை கவுன்னு கவி நக்குன்னு நக்கி எடுத்துட்டு இருப்பாங்க. சரி இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. லா எங்க போனான்னு கேட்டா அவன் பியர் ஃபாரஸ்ட்டுக்கு போயிருக்கான். அவனோட டீம் ஆளுகள்லாம் அங்கதான் இருக்காங்க. அந்த விபுரு கார்டை வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கான். அப்பங்கும்போது நமி சஞ்சிக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சீக்கிரமா சொல்லுங்கன்னு கத்துவா. அப்படின்னா சஞ்சி சாகல, ஏதோ பஞ்சாயத்துல மாட்டிட்டு இருக்கான். ஜோரோ எல்லாம் கான்பிடண்டா இருப்பான், அவனுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது கண்டிப்பா அவன் வந்துருவான்னு. ஆனா நமிக்கும் சாப்பருக்கும் தான் ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா அவன் கூட இருந்துமே இவங்களால எதுவும் பண்ண முடியல.
வரலன்னு. அந்த டைம் உசோப்பு புலம்பி தள்ளுவான். என்னன்னா லாஸ்டா இவங்க கிட்ட கேட்ட தகவல் படி இவங்க அந்த பிக் மாம் கிட்ட மாட்டி படாத பாடுபட்டு இருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் நேரா இங்க வந்தா இங்கதான் இருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. சரி இங்க இருக்க மிங் ட்ரைப் ஆளுங்க தான் நம்மளுக்கு எனிமி, சோ அவங்க கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும்னு பார்த்தா அவங்க ஜாலியா சாப்பாடெல்லாம் கொடுத்து செமையா வெல்கம் பண்றாங்க. இப்ப என்னடான்னா சஞ்சயை காணோம். இப்படி எல்லாமே குழம்பி போய் கண்டமேனிக்கு இருக்கிறதுனால என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒரு இளவும் புரியல. அதனால என்னாச்சு ஏதாச்சுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல சொல்லி நம்மகிட்ட கேட்பாங்க. 11 நாளைக்கு முன்னாடி ட்ரெஸ்ரோஸால இருந்து கிளம்புனாங்கல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் சொல்லுமான்னவன அவளும் சரி ஓகேம்பா, இவ்வளவு நேரமா அப்செட்டா இருந்ததுனால சொல்லல. இப்ப எல்லாருமே கேட்டவன அந்த பிக் மாம் கிட்ட மாட்டினாங்கல்ல, அதுல இருந்து சொல்லுவா. இவங்க அந்த கப்பல் கிட்ட தொக்கா மாட்டிட்டாங்க. அந்த கப்பல் என்னடான்னா பாடிக்கிட்டே வருது. ஆனா அந்த கப்பல் ஒரு குறிப்பிட்ட சைஸ்ல இருந்தா கூட பரவாயில்ல, பெரிய சைஸ். அண்ட் ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல சாக்லேட்டை கேட்டு 2 பேர் வந்திருந்தானுங்களே, அவனுங்களும் அங்க வந்திருக்கானுங்க. அதான் அந்த பெக்கோம்ஸும் டமகோவும். அவனுங்க சீசரை கடத்திட்டு 1000 சன்னி கப்பலை கம்ப்ளீட்டா மூழ்கடிச்சலான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. சொல்ல போனா இவனுக்கு 2 பேருமே பயங்கர டேஞ்சரான ஆளுங்க. இவங்க கூட இன்னொருத்தன் இருந்தான். அவன் தான் அந்த மாஃபியா கூட்டத்தோட தலைமை கப்போன் கேங் பிஜி. எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தான் தெரியுது இவனுங்க எல்லாருமே பிக் மாமோட சபார்டினேட்ஸுங்க. இப்ப அவனுங்க வந்திருக்கிறது சீசருக்காக மட்டும்தான். சரி இப்ப ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. இவங்களும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல. எதுவுமே பண்ணாம இருந்தா உடனே செத்துருப்பாங்க. ஏதாச்சும் பண்ணி ஆகணும்ல. பட் அதுக்காக அவன் இஷ்டத்துக்கெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது. ஏன்னா இவன் ஏதாச்சும் பண்ணனா அது கேப்டனுக்கு தான் பஞ்சாயத்து ஆகும். அதுக்காக தான் லூஃபி கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பான். இந்த மாதிரி பிக் மாம் எங்களை அட்டாக் பண்றா, நாங்க கவுண்டர் அட்டாக் பண்ணலாமான்னு. அதான் அவன் அடிச்சு நவுத்துட்டானே. இதுக்கப்புறம் என்ன பொழந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு சஞ்சய் மத்தவங்க எல்லாத்துக்கிட்டையும் இதுக்கப்புறம் நிலைமை மோசமாக போகுது, எல்லாம் தயாரா இருங்க நீப்பான். ஆல்ரெடி நிலைமை மோசமா தான் இருக்கு, இதுக்கு மேல என்ன பண்ண போறானோ தெரியலையேன்னு எல்லாத்துக்கும் பீதி. அவன் இதுக்கு மேல வேற வழி இல்ல, நம்ம இறங்கி தட்டி தூக்க வேண்டியதான்னு சும்மா கெத்தா லுக்கு விடுவான். அதுக்கப்புறம் சஞ்சய் என்னென்னலாம் டகால்ட்டி வேலை பண்ணி கப்பலையும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகளையும் பிக் மாம் கிட்ட இருந்து எப்படி காப்பாத்தினான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!